ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, லண்டனில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மியூசியமான த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் தான் வந்திருக்கிறோம். இந்த மியூசியத்துக்கு என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீ தாங்க. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் டைம் ஸ்லாட் பார்த்து புக் பண்ணிக்கணும். இன்றைக்கி இந்த மியூசியம் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். டிக்கெட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இல்லை மொபைல்லையே ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி காட்டிக்கலாம். நாங்கள் வந்து டைமில் பார்த்தீங்கன்னா க்ரௌடாக இருந்தனால டிக்கெட் எதுவும் எங்கள்கிட்ட எதுவும் செக் பண்ணல. நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே என்ட்ரான உடனே நம்ம எதாவது பேக் கொண்டு போயிருந்தோம்னா அதை செக் பண்ணிட்டு தான் அவங்க அலோ பண்ணுறாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு ப்ளூ வேலோட ஸ்கெல்டனை வச்சுருக்காங்க. இந்த இடத்த பார்க்கும்போது அந்த காலத்து அரண்மனையை பார்க்குற போல் இருக்குங்க. இந்த மியூசியத்தோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறாங்க. லண்டனில் இருக்கிற இன்னொரு மியூசியமான பிரிட்டிஷ் மியூசியத்துலேருந்து தான் இந்த ஹிஸ்ட்ரி மியூசியம் செப்பரேட்டாகி வந்திருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இது மாதிரியான 80 மில்லியன் ஸ்பெசிமென்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இங்கே இருக்க இந்த டைனோசர் ஸ்கெல்டனை 1914 ஐலா ஒயிட்ன்ற இடத்துலேருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுதான் வந்து கண்டுபிடிச்ச இந்த பில்டிங் எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1873லேருந்து 1880 வரைக்கும் கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சுங்க இந்த பில்டிங் கட்டி முடிக்க. இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா 1881 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 143 வருஷம் ஆச்சுங்க. ரொம்ப பழமையான பில்டிங் இது. மேலே ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோடனே சென்டரில் ஒரு ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின். இவர் தான் இந்த மியூசியத்துக்கு அவர் கலெக்ட் பண்ண நிறைய ஸ்பெசிமெனை கொடுத்துருக்காரு. இந்த மியூசியத்தோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஓவன்.
1989 வரைக்குமே இந்த மியூசியத்தோட பேர் பிரிட்டிஷ் மியூசியம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் சொல்லி பேர் மாற்றி வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ சூப்பரான இந்த பில்டிங்கை டிசைன் பண்ண சிவில் இன்ஜினியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெட் வாட்டர்ஹவுஸ். அவர் தாங்க பண்ணியிருக்கிறாரு. இவர் தான் ஆல்ஃப்ரெட் ரசல் வேலஸ். இவர் ஒரு நேச்சுரலிஸ்ட் தாங்க. சார்லஸ் டார்வின் மாதிரியே இவரும் இந்த மியூசியத்துக்கு நிறைய ஸ்பெசிமெனை கொடுத்துருக்காரு. இந்த மியூசியத்துக்கு என்ட்ரி ஃப்ரீ தான் சொன்னால் பெரிய விஷயம் தாங்க. இங்கே தினம் 2 lakhஸ்க்கு மேலே மக்கள் வந்து ஆர்வமாக இதை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இந்த சைடு வந்தோம்னா இந்த மியூசியத்தோட ஃபுல் மேப்பும் இங்கே வச்சுருக்குறாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மியூசியத்தோட ஃபுல் மாடலில் மினியேச்சராக இங்கே வச்சுருக்குறாங்க. இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இன்செக்டோட ஸ்பெசிமெனை வச்சுருக்குறாங்க.
இங்கே வரவங்களுக்காக மியூசியம்குள்ளவே ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் கூட டீரெக்ஸ் ரெஸ்டாரண்ட் தான் வச்சுருக்குறாங்க. உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வர்றவங்க அட்ராக்ட் பண்ணுற வகையில் டீரெக்ஸோட மாடலை செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அடுத்த செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸோட செக்ஷன். அங்கே தான் நம்ம போக போகிறோம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பல வகையான பேர்ட்ஸோட ஸ்பெசிமெனாக வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா மியூசியம் ஷாப் வச்சுருக்குறாங்க. இந்த ஷாப்புக்குள்ளே டாய்ஸு, கிளாத்ஸு, புக்ஸு, நிறைய விதமான கலெக்ஷன் பொருட்கள்லாம் வச்சுருக்குறாங்க. இங்கே வர்றவங்க இதை பார்த்துட்டு பிடிச்சமான பொருட்களை வாங்கிட்டு போகிறாங்கங்க. உண்மையாகவே இங்கே வந்து எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் இந்த மியூசியமை உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த மியூசியம் டூர் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.